கார்த்திக் சென்னையின் பரபரப்பை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன் நெஞ்சில் சுமந்து வந்த காதலை வைஷ்ணவியிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு வீரனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்து இன்றோடு 2 நாட்கள் முழுமையாக கடந்துவிட்டன. ஆனால் அவன் வந்த அந்த உண்மையான காதல் காரணம் மட்டும் இன்னுமே நிறைவேறவே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது வைஷுக்கிட்ட தனிமையில பேசி நம்ம காதலை சொல்லிடணும் என்று அவன் தினம் விடியற் காலையிலேயே 1000 வரைபடங்களை மனத்திற்குள் போட்டுக்கொண்டுதான் கிளம்புகிறான். ஆனால் என்ன செய்ய, வைஷ்ணவி எப்பொழுது பார்த்தாலும் வீட்டிலிருந்துக்கும் பெரியவர்களுடனும் அல்லது தங்கை கீர்த்தியுடனேயோ அரட்டை அடித்து கொண்டோ அல்லது சமையல் அறையில் அம்மா மீனாட்சிக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறாள். அவளிடம் 5 நிமிடங்கள் தனியாக அமைதியாக பேசுவதற்கு கூட கார்த்திக்கிற்கு சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையவே இல்லை. அன்று அதிகாலை பொன்னிற விடியல் நேரம். வீட்டின் பிரதான வரவேற்பறையில் கையில் சிறிய பித்தளை பூத்தட்டோடு கோவிலுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. வீட்டின் தென்னை வாசலில் இருந்து உள்ளே வந்த கார்த்திக் தேவதையை போல அலங்கரித்து கொண்டு நின்ற வைஷ்ணவியை பார்த்ததும் ஒரு நொடி தன் சுயநினைவை இழந்து மெய்மறந்து நின்றான். பிறகு தன் நிலைக்கு வந்து, ஹே வைஷு, இவ்வளோ விடிய காலையில் பாவாடை தாவணியெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கடி கிளம்புற என்று ஆவலோடு கேட்டான். வைஷ்ணவி தன் தலை நிறைய சூடியிருந்த மல்லிகைப்பூவை சரி செய்தபடியே, நம்ம ஊர் கோவிலுக்குடா கார்த்திக். ஓ, கோவிலுக்கா? வீட்டிலேருந்து தனியாவா போற? ஆமாண்டா, அம்மாவுக்கு வீட்டில் வேலை இருக்கு, கீர்த்தியும் காலேஜ் கிளம்பி போறா, அதான் நான் மட்டும் தனியாக போயிட்டு வரலாம்னு கிளம்பினேன் என்றாள் வைஷ்ணவி. கார்த்திக்கின் மனத்திற்குள் தடதடவென பிரம்மாண்டமான மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கியது. கடவுளே, இத்தனை நாளாக நான் தேடி அலைஞ்ச அந்த தனிமையான வாய்ப்பு இன்னைக்கு தானா தேடி வந்துடுச்சு என்று உள்ளுக்குள் குதித்தவன் உடனே தன் முகத்தை சாதாரணமாக புன்னகையை வரவழைத்து கொண்டு, வைஷு, நானும் உன் கூட கோயிலுக்கு வரேன்டா என்று சட்டென சொன்னான். வைஷ்ணவி தன் அடர்த்தியான புருவங்களை லேசாக உயர்த்தி ஆச்சரியத்தோடு, என்னது, நீயா? நீயும் கோயிலுக்கு வரியாடா கார்த்திக்? கார்த்திக் சிரித்து கொண்டே, ஏண்டா வைஷு, நான்லாம் கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? நானும் சாமியெல்லாம் கும்பிடுவேண்டா என்றான். வைஷ்ணவியும் சிரித்துவிட்டு, ஐயோ, அப்படி சொல்லல கார்த்திக், சரி வா, 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் என்று சம்மதித்தாள். உண்மையிலேயே கார்த்திக்கிற்கு அந்த கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் என்பது கொஞ்சமும் திட்டம் கிடையாது. வைஷ்ணவியுடன் தனியாக சில நிமிடங்கள் செலவழிக்க வேண்டும், அவளது பக்கத்தில் நடந்து சென்று அவளது மனதில் இருக்கும் உணர்வுகளை தெரிந்து கொண்டு தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்பது மட்டுமே அவனது ஒரே நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருந்தது. இருவரும் கிராமத்து அமைதியான மண்பாதையில் காலை வெயில் பரவும் வேளையில் மெதுவாக கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வழியெங்கும் வைஷ்ணவி தன் வழக்கமான கலகலப்போடு ஓயாமல் பேசி சென்றே கொண்டிருந்தாள். தங்களின் சென்னை கல்லூரி நாட்களின் சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஹரணி செய்த கலாட்டாக்கள், அரவிந்தின் மொக்கை காமெடிகள், அசைன்மெண்ட் எழுத முடியாமல் ஓடிய பரபரப்பான நாட்கள் என தன் கல்லூரி நினைவலைகள் ஒவ்வொன்றையும் மிகவும் உற்சாகத்தோடு கார்த்திக்கிடம் விவரித்து கொண்டே வந்தாள். ஆனால் பாவம், கார்த்திக்கின் கவனம் பூராவும் அவளது உதடுகளிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தைகளில் கொஞ்சமும் இருக்கவே இல்லை. அவனது ஆழமான பார்வைகளும் சிந்தனைகளும் மாலையின் இளவெயிலில் மின்னும் அவளது அழகான முகத்திலும் அவளது சிரிப்பிலும் காற்றில் பறக்கும் அவளது கூந்தலில் மட்டுமே நிலைத்து நின்றன. அவளது அழகில் அவன் தன் சுய நினைவையே இழந்து நடப்பது போல நடந்து கொண்டிருந்தான். வைஷ்ணவி திடீரென தன் நடையை நிறுத்தி, டே கார்த்திக். கார்த்திக் தன் ஆழ்ந்த யோசனையிலிருந்து சட்டென மீண்டு, என்னடா வைஷு? வைஷ்ணவி தன் கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு, நான் எவ்வளோ நேரமாடா உன்கிட்ட லொடன்னு பேசிட்டு வரேன், நீ என்னடான்னா எதுவுமே பேசாம சும்மா தலையாட்டிக்கிட்டே வர்ற, நான் சொல்றது எதுவும் உன் காதில் விழுதா இல்லையாடா என்று போலியாக கோபப்பட்டாள். கார்த்திக் பதறிப்போய், ஐயோ வைஷு, நான் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா கேட்டுட்டு தாண்டா வர்றேன் என்று பூசி மொழிகி சொன்னான். வைஷ்ணவி சிரித்து கொண்டு, ஐயோ பொய் மூட்டை, எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்று அவனது தோள்களை செல்லமாக தட்டினாள். அந்த தருணத்தில் கோவில் பிரதான நுழைவாயிலின் அருகே ஒரு கருப்பு நிற புல்லட் பைக் கம்பீரமான சத்தத்தோடு வந்து நின்றது. பைக்கிலிருந்து கீழே இறங்கினான் வெற்றி செல்வன். கோவில் திருப்பணி வேலைகள் சம்பந்தமாக அர்ச்சகரையும் ஊர் பெரியவர்களையும் சந்தித்து பேசுவதற்காக வந்திருந்தான். கோவில் வாசலில் நின்ற வெற்றி செல்வனை கண்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. தன் கையை உயர்த்தி, ஹாய் வெற்றிச்செல்வன் என்று மிகவும் இயல்பாகவும் உரிமையோடும் கையை அசைத்து கூப்பிட்டாள் வைஷ்ணவி.
வெற்றி செல்வனும் தன் கூர்மையான பார்வையை அவள் பக்கம் திருப்பி தன் கம்பீரமான முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து தலையசைத்தான். அவர்கள் இருவருக்குள்ளும் மலர்ந்த அந்த இயல்பான ஆழமான பார்வை பரிமாற்றத்தையும் வைஷ்ணவியின் முகத்தில் தோன்றிய அந்த புதிய பிரகாசத்தையும் கண்ட கார்த்திக்கின் முகம் ஒரே நொடியில் அப்படியே இருண்டு விகாரமாக மாறியது. அவனது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு கூர்மையான கத்தி பாய்ந்தது போல பயங்கரமான பொறாமையும் ஏமாற்றமும் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த சில வினாடிகளிலேயே தன் ஆத்திரத்தையும் முகமாற்றத்தையும் கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு இயல்பான மனிதனாக மாற முயன்றான் கார்த்திக். கார்த்திக் தன் கைகளை தூக்கி, வணக்கம் வெற்றி செல்வன். வெற்றி செல்வன் அவனது கைகளை பற்றி, வணக்கம் கார்த்திக், இந்த ஊர் உங்களுக்கு சௌரியமா இருக்கா என்று தன் கம்பீரமான குரலில் கேட்டான். மூவரும் கோவில் வாசலில் நின்று சில நிமிடங்கள் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வெற்றி செல்வனின் கூர்மையான ஆளுமை மிக்க பார்வைகள் கார்த்திக்கின் ஒவ்வொரு அசைவையும் கச்சிதமாக கவனிக்கத் தொடங்கின. வைஷ்ணவி பேசும்போதெல்லாம் கார்த்திக் அவளது முகத்தையே வைத்த கண் வாங்காமல் எல்லையற்ற காதலோடும் ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவி சிரித்தால் இவனது முகத்திலும் அறியாமல் சிரிப்பு மலர்ந்தது. வைஷ்ணவி தன் தலையை திருப்பி இவனை பார்த்தால் இவனது முகம் உடனே பூரிப்பில் பூத்து குலுங்கியது. வெற்றி செல்வன் சாதாரண ஆள் கிடையாது. மண்ணிலும் மனிதர்களிடமும் பல வருடங்களாக பழகி மனிதர்களின் அகத்தையும் முகத்தையும் கச்சிதமாக எடை போடும் மாபெரும் மனிதநேயமும் அனுபவமும் கொண்டவன். அதனால் கார்த்திக்கின் கண்களில் வழியும் அந்த ஆழமான காதலையும் அவன் மனதிற்குள் பொங்கி வழியும் தவிப்பையும் புரிந்து கொள்ள வெற்றி செல்வனுக்கு அதிக நேரம் தேவைப்பட இல்லை. தன் மனதிற்குள் மிகவும் நிதானமாக நினைத்து கொண்டான். ஓஹோ, இந்த கார்த்திக் வைஷ்ணவியை லவ் பண்றான் போல இருக்கே. அவளது ஒவ்வொரு பார்வையையும் சிரிப்பையும் ஏங்கி ஏங்கி தேடுறானே என்று கணித்தான் வெற்றி. ஆனால் பாவம் வைஷ்ணவி, அவள் இதையெல்லாம் கொஞ்சமும் உணரவே இல்லை. அவளை பொறுத்தவரை கார்த்திக் இன்னமும் அவளது மிக நெருங்கிய உண்மையான கல்லூரியின் சிறந்த நண்பன் மட்டுமே. அவனது மனதிற்குள் தனக்கான காதல் ஒளிந்திருக்கிறது என்பதை அவள் கனவிலும் நினைக்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கோவில் அர்ச்சகரிடம் பேச வேண்டிய திருப்பணி வேலைகளை முடித்து கொண்ட வெற்றி செல்வன் கிளம்புவதற்காக தன் பைக்கை நோக்கி நடந்தான். சரி வைஷ்ணவி, கார்த்திக் நான் கிளம்புறேன் என்று கம்பீரமாக சொன்னான். வைஷ்ணவி தன் அழகிய புன்னகையோடு, சரிங்க வெற்றி செல்வன், பார்த்து போயிட்டு வாங்க என்றாள். வெற்றி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு தெருவில் மறைந்து செல்ல அவன் அங்கிருந்து நகர்ந்த அடுத்த கணமே கார்த்திக்கின் மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைந்தது போல மாபெரும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. வெற்றி செல்வன் கிளம்பும் போது தன் பை கண்ணாடியின் வழியே கார்த்திக்கின் அந்த நிம்மதியான முகமாற்றத்தையும் கவனித்து கொண்டுதான் சென்றான். கோவிலில் சாமி தரிசனம் நல்லபடியாக முடிவடைந்தது. கோவிலை விட்டு வெளியே வந்ததும் கார்த்திக் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு வைஷ்ணவியின் முகத்தை பார்த்து மெதுவான குரலில் அழைத்தான். வைஷு. சொல்லுடா கார்த்திக். சாமி கும்பிட்டாச்சுல்ல, வா வீட்டுக்கு கிளம்பலாம் என்றாள் வைஷ்ணவி. கார்த்திக் தன் கைகளை பிணைத்து கொண்டு, வைஷு, கோவில் சாமி கும்பிட்றதா முடிஞ்சிடுச்சில்ல, நாம் அப்படியே இந்த ஆத்தங்கர பாதையில் கொஞ்சம் தூரம் அமைதியாக நடந்துட்டு வரலாமாடா என்று ஏக்கத்தோடு கேட்டான். வைஷ்ணவி தன் புருவங்களை சுருக்கி, எதுக்குடா கார்த்தி திடீர்னு ஆத்தங்கர பக்கம் போகணும்னு சொல்கிற என்று கேட்க கார்த்திக் லேசாக தடுமாறி, சும்மா தாண்டா வைஷு, நாம் வீர்னூருக்கு வந்த நாள்லேருந்து எங்கேயுமே எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே பெரியவங்க மத்தியிலேயே இருக்கிறோமில்ல, சும்மா இயற்கை காற்றுல கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்த மாதிரி இருக்கும்லடா, அதான் கேட்டேன் என்று கெஞ்சினான். வைஷ்ணவி சில நொடிகள் யோசித்தாள். பிறகு தன் வழக்கமான புன்னகையோடு, சரிடா கார்த்திக், வா கொஞ்ச நேரம் நடந்துட்டு போகலாம் என்று சம்மதித்தாள். இருவரும் ஆத்தங்கரையின் அந்த அமைதியான மண்பாதையை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். பாதையின் இருபுறமும் பிரம்மாண்டமான ஆலமரங்களும் அரச மரங்களும் அடர்ந்து வளர்ந்து நிழலை பரப்பியிருந்தன. ஆற்று நீரின் சலசலப்பு சத்தமும் சில்லென்ற கிராமத்து மாலையின் தெளிந்த காற்றும் அந்த இடத்தையே மிகவும் அமைதியான சூழலாக மாற்றியிருந்தது. கார்த்திக்கின் நெஞ்சிற்குள் இதயம் ஒரு பிரம்மாண்ட மேளத்தைப் போல அதிவேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவனது உள்ளங்கைகளில் வேர்வை அரும்ப, கார்த்திக், இன்னைக்கு தாண்டா உனக்கான சரியான நாள். இந்த ஆத்தங்கர தனிமையில் இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளே பூட்டி வச்ச உன்னோட உண்மையான காதலை வைஷுக்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுடா என்று அவன் மனசாட்சி அவனுக்கு தைரியம் மூட்டியது. அவன் வைஷ்ணவியின் மிக அருகில் சென்று தன் நடையை நிறுத்தினான்.
வைஷ்ணவியும் ஆற்று நீரின் அழகை பார்த்தபடியே தன் நடையை நிறுத்தி அவனை திரும்பி பார்த்தாள். டே கார்த்திக், என்னடா அமைதியாயிட்ட? கார்த்திக் அவளது கண்களை நேருக்கு நேராக ஆழமாக பார்த்து தன் வாழ்நாளின் மிக முக்கியமான அந்த 3 வார்த்தைகளை சொல்ல தன் வாயை திறந்தான். ஆனால் அவன் சொல்லப்போகும் அந்த ஒற்றை காதல் வார்த்தை இத்தனை வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த தூய்மையான நட்பை காப்பாற்றுமா? அல்லது வைஷ்ணவியின் இதயத்தில் ஏற்கனவே வெற்றி செல்வனை பற்றி முளைத்திருக்கும் அந்த புதிய உணர்வோடு மோதி இருவரின் வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் புயலையும் குழப்பத்தையும் உருவாக்குமா என்பதற்கான அந்த அதிரடியான திருப்புமுனை பதில் இன்னும் அடுத்த சில நிமிடங்களில் வெடித்து சிதறப் போகிறது. கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு ஆத்தங்கரை பாதையை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள் கார்த்திக்கும் வைஷ்ணவியும். மாலை நேரம். மேற்கே சாய்ந்து கொண்டிருந்த சூரியன் வானத்தையும் ஆற்று நீரையும் பொன்னிறத்திலும் இளஞ்சி வெப்பிலும் அற்புதமாக பூசிக்கொண்டிருந்தான். ஆத்தங்கரையின் அடர்ந்த மரநிழல்களின் வழியே வீசிய சில்லென்ற கிராமத்து மாலை காற்று உடலையும் மனதையும் இதமாக வருடி சென்றது. ஆனால் அந்த இயற்கையின் அமைதிக்கும் இதமான சூழலுக்கும் முற்றிலும் மாறாக கார்த்திக்கின் மனதிற்குள் மட்டும் ஒரு மாபெரும் சுழல் காற்றும் புயலும் அடித்து கொண்டிருந்தது. அவனது நெஞ்சிற்குள் இதயம் ஒரு பெரிய மேளத்தைப் போல தடதடவென ஆவேசமாக துடித்தது. அவனது உள்ளங்கைகளில் வேர்வை அரும்ப அவனது அந்த திடீர் மௌனத்தையும் தவிப்பையும் கவனித்த வைஷ்ணவி தன் பாவாடை தாவணியை சரி செய்தபடி தலையை திருப்பி, டே கார்த்திக், என்னடாச்சு உனக்கு? கோயிலை விட்டு வெளியில வந்ததுலேருந்து ஏன்டா இப்படி ஒரேடியா அமைதியாகவே வர என்று இயல்பான குரலில் கேட்டாள். கார்த்திக் தன் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து லேசாக திடுக்கிட்டு மீண்டும் தொண்டையை சரி செய்து கொண்டு, அது அது ஒண்ணுமில்லடா வைஷு என்று மெதுவான குரலில் சொன்னான். வைஷ்ணவி தன் உதடுகளை சுழித்து சிரித்து, அட போடா போய் மூட்டை, நீ ஒண்ணுமில்லைன்னு சொன்னாலே அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம்டா லூசு என்றாள். கார்த்திக்கின் முகத்தில் ஒரு மெல்லிய உடைந்த புன்னகை வந்து மறைந்தது. ஆனால் அந்த புன்னகை கொஞ்சமும் முழுமையானதாக இல்லை. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக தன் இதயத்தின் ஆழமான மூளையில் பூட்டி வைத்திருந்த அந்த உண்மையான காதலை இன்று அவன் வெளிப்படுத்தப் போகிறான். அவன் சொல்லப்போகும் அந்த ஒற்றை விஷயம் இத்தனை வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தூய்மையான கல்லூரி நட்பையே மொத்தமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒன்று. இருவரும் அந்த ஆத்தங்கரையின் நடுவே கம்பீரமாக வீற்றிருந்த அந்த பிரம்மாண்டமான பழைய ஆலமரத்தடியின் தடிமனான நிழலின் கீழ் வந்து நின்றார்கள். சில நீண்ட வினாடிகள் இருவருக்கும் இடையே ஒரு கனத்த மௌனம் நிலவியது. வைஷ்ணவி ஆற்று நீரின் சலசலப்பும் அதில் பிரதிபலித்த மாலையின் பொன்னிற அழகையும் தன் கண்களை விரித்து ரசித்து கொண்டிருந்தாள். ஆனால் கார்த்திக் மட்டும் அந்த இயற்கையின் அழகை ரசிக்காமல் தன் எதிரே தேவதை என நின்றிருக்கும் வைஷ்ணவியின் அழகிய முகத்தையே வைத்த கண் வாங்காமல் எல்லையற்ற தவிப்போடும் காதலோடும் பார்த்து கொண்டிருந்தான். தன் கைகளை இறுக்கமாக பிணித்து கொண்டு, வைஷு என்று மெதுவான நடுங்கும் குரலில் அழைத்தான். வைஷ்ணவி ஆற்றை பார்த்தபடியே, சொல்லுடா கார்த்திக், நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்டா. கேளுடா, எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேளு. கார்த்திக் நீண்ட ஆழமான மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு தன் தைரியத்தை திரட்டினான். அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, வைஷு, நீ என உன் மனசுக்குள்ள உண்மையிலேயே எப்படிடா நினைக்கிற என்று ஆழமாக கேட்டான். அந்த விசித்திரமான கேள்வியை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி தன் அடர்த்தியான புருவங்களை சுருக்கி கொண்டு ஆச்சரியத்தோடு அவனை திரும்பி பார்த்தாள். என்னடா கார்த்திக் இது, திடீர்னு இப்படி ஒரு லூசுத்தனமான கேள்வியை கேட்குற? இல்லை வைஷு, விளையாடாம என்னோட கேள்விக்கு நிஜமான பதிலை சொல்லு என்று கார்த்திக் மிகவும் சீரியஸாக கேட்டான். வைஷ்ணவி எந்த ஒரு யோசனையும் இன்றி தன் முழுமையான சிரிப்போடு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா கார்த்திக், என் காலேஜ் லைஃப்பில் கிடைச்ச ஒரு உண்மையான சிறந்த நண்பன் நீ என்று அத்தனை இயல்பாகவும் ஆணித்தரமாகவும் சொன்னாள். அந்த பதிலை கேட்ட அடுத்த நொடியே கார்த்திக்கின் கம்பீரமான முகத்தில் ஒரு மாபெரும் ஏமாற்றத்தின் நிழல் சுளிரென வந்து கவிழ்ந்தது. அவனது இதயம் அப்படியே நொறுங்கி போக தன் ஆழமான தவிப்பை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் மறைக்க முயன்று, அவ்வளோதானா வைஷு, வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தானா நான் உனக்கு என்று உடைந்த குரலில் கேட்டான். வைஷ்ணவி சிரித்து, பின் என்னடா கார்த்திக், வேற என்னவா இருக்கும்னு நீ எதிர்பார்க்கிற? ஃப்ரெண்டுக்கு மேலே வேற என்ன இருக்கு என்றாள். கார்த்திக் சில வினாடிகள் அமைதியாக நின்றான். அவனது கண்கள் லேசாக கலங்கியது. பிறகு தன் தைரியத்தை திரட்டு கொண்டு தன் இதயத்தின் ஆழத்தில் இருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் திரட்டி சொன்னான்.
ஆனா எனக்கு அப்படி இல்லடா வைஷு. வைஷ்ணவியின் உதடுகளில் இருந்த அந்த கலகலப்பான சிரிப்பு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அவளது புருவங்கள் சுருங்கின. என்னடா சொல்ற கார்த்திக் என்று புரியாமல் வினவினாள். கார்த்திக் அவளது மிக அருகில் வந்து அவளது கண்களை உற்று பார்த்து ஆவேசமான குரலில் பேச்சைத் தொடங்கினான். வைஷு, நான் உன்னை இந்த 3 வருஷமா வெறும் சாதாரண தோழியா மட்டும் பார்க்கவே இல்லடா. என் உயிரா, என் வாழ்க்கையா. நான் உன்னை ஆழமா லவ் பண்றேன்டா வைஷு. அந்த ஒற்றை வார்த்தை வைஷ்ணவியின் காதில் விழுந்த அடுத்த நொடியில் சுற்றியிருந்த காற்றும் ஆற்று நீரின் சலசலப்பும் ஒரே அடியில் நின்று போனது போல வைஷ்ணவி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கையில் இருந்த பூத்தட்டு லேசாக நழுவ பார்த்தது. அவளது கண்கள் அகல விரிந்தன. கார்த்திக், நீ என்னடா பேசுற என்று நடுக்கமான குரலில் மெதுவாக கேட்டாள். கார்த்திக் அவளது கைகளை பிடிக்க முயன்று தன் எமோஷனை கொட்டினான். ஆமா வைஷு, நான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம காலேஜில் முதல் நாள் சேர்ந்த அந்த நிமிஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் நீ மட்டும் தாண்டா இருக்க. என் உயிர் மூச்சு முழுக்க உன் நினைவுகள் மட்டும் தாண்டா இருக்கு. நான் உன்னை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன்டா வைஷு என்று கதரும் குரலில் தன் காதலை கொட்டினான். அந்த கிராமத்து ஆத்தங்கரையின் அமைதியில் கார்த்திக் சொன்ன அந்த வார்த்தைகள் வைஷ்ணவியின் இதயத்தை ஈட்டியாக கொத்தியது. ஏனென்றால் தன் வாழ்நாளில் தன் உயிர் நண்பனாக கருதிய கார்த்திக்கிடமிருந்து இப்படி ஒரு காதல் கூற்றை அவள் கனவிலும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவளது முகம் பயத்திலும் அதிர்ச்சியிலும் வெளுத்து போனது. கார்த்திக், தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துடா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு முதல்ல அறிவு இருக்காடா என்று தன் முகத்தை ஆவேசமாக வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் வைஷ்ணவி. கார்த்திக் தவித்து போய், வைஷு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இத்தனை வருஷமா உன்கிட்ட சொல்ல முடியாம நான் மனசுக்குள்ள எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோடா என்று அவசரமாக சொன்னான். வைஷ்ணவி தன் கைகளை உயர்த்தி மிக மிக அழுத்தமான தீர்க்கமான குரலில் சொன்னாள். வேண்டாம் கார்த்திக், என்னால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது என்ற அவளது அந்த ஒற்றை நிராகரிப்பு வார்த்தை கார்த்திக்கின் இதயத்தில் நேரடியாக கூர்மையான வேல் பாய்ந்து போல பயங்கரமாக குத்தியது. அவனது கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் கன்னங்களில் இறங்கின. வைஷு, ஏண்டா உன்னால முடியாதுன்னு சொல்ற? ஒரே ஒரு தடவை என் காதலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருண்டா என்று கெஞ்சினான். வைஷ்ணவி தன் கண்களில் உறுதியோடு சொன்னாள். கார்த்திக், நீ என்னோட உண்மையான நண்பன்டா. நான் உனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி உன்னை ஒரு காதலனா என் வாழ்நாளில் நான் யோசிச்சதே இல்லடா. இனிமேலும் என்னால் அப்படி யோசிக்க முடியாது. கார்த்திக்கின் முகம் பயங்கரமாக இறுங்கியது. அவனது குரல் ஆத்திரத்திலும் ஏமாற்றத்திலும் தழுத்தழுத்தது. ஏன் வைஷு, ஒரு தடவை கூடவா உன்னால என்ன காதலனா யோசிச்சு பார்க்க முடியாது என்று கேட்டான். வைஷ்ணவி தன் தலையை வேகமாக அசைத்து, முடியாது கார்த்தி, கண்டிப்பா முடியாது. ஏன்னா எனக்கு உன் மேல அந்த மாதிரியான எந்த ஒரு காதல் உணர்வும் பிறந்ததே இல்லை. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கோடா என்று கடுமையான குரலில் மறுத்துவிட்டாள். அங்கே சில வினாடிகள் இருவருக்கும் இடையே ஒரு மரண அமைதி நிலவியது. இத்தனை வருடங்களாக இருந்த அந்த தூய்மையான நட்பின் பிணைப்பு ஒரே நொடியில் உடைந்து நொறுங்கி போனது. அந்த தருணத்தில் ஆத்தங்கரைக்கு அருகில் இருந்த பிரதான தார் சாலையில் ஒரு கருப்பு நிற புல்லட் பைக் வந்து ஓரமாக நின்றது. பைக்கிலிருந்து கீழே இறங்கியவன் வேறு யாரும் இல்லை, நம் வெற்றி செல்வன் தான். கோவிலில் தான் பார்த்த முக்கிய கணக்கு புத்தகம் ஒன்றை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு வந்ததாக அர்ச்சகர் ஃபோன் செய்து சொன்னதனால் அதை வாங்கி கொண்டு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தற்செயலாக தன் பார்வையை ஆத்தங்கரை பக்கம் திருப்பிய வெற்றி செல்வன் அந்த பிரம்மாண்டமான மரத்தின் தடிமனான நிழலில் நேருக்கு நேராக நின்று பேசிக்கொண்டிருக்கும் கார்த்திகையும் வைஷ்ணவியையும் பார்த்தான். சத்தமும் சலசலப்பும் நிறைந்த அந்த தூரத்தில் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பது வெற்றியின் காதுகளுக்கு கேட்கவில்லை. ஆனால் கார்த்திக்கின் முகத்தில் கொப்பளிக்கும் அந்த மாபெரும் ஏமாற்றமும் கண்ணீரும், வைஷ்ணவியின் முகத்தில் தாண்டவமாடும் அந்த பயங்கரமான அதிர்ச்சியும் கோபமும் வெற்றி செல்வனின் கூர்மையான கண்களுக்கு மிக தெளிவாக தெரிந்தன. ஓஹோ, கார்த்திக் அந்த பொண்ணுக்கிட்ட தன் காதலை சொல்லியிருக்கான் போல. ஆனால் அந்த பொண்ணு அவனோட காதலை ஏற்றுக்காம நிராகரிச்சிருச்சு போல. ஏதோ பெரிய உணர்ச்சி போராட்டம் நடக்குது என்று வெற்றி செல்வன் கச்சிதமாக நிலைமையை புரிந்து கொண்டான். ஆனால் மனிதர்களின் தனிப்பட்ட சொந்த காதல் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடும் மட்டமான ஆள் அவன் கிடையாது. அதனால் அவர்கள் பக்கமாக செல்லாமல் அமைதியாக தன் வேலையை முடித்துக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானான்.
ஆனால் வெற்றி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற சில வினாடிகளுக்கு பிறகு மரத்தடியில் நின்று கொண்டிருந்த கார்த்திக் கேட்ட அந்த ஒற்றை அதிரடி கேள்வி வைஷ்ணவியை அத்தனை பெரிய அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியது. கார்த்திக் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு வைஷ்ணவியின் கண்களை உற்று பார்த்து ஆத்திரமும் ஏக்கமும் கலந்த குரலில் கேட்டான். வைஷ்ணவி, ஏன் காதலை மறுக்கிற அளவுக்கு உன் மனசுல வேற யாராவது இருக்கிறாங்களாடா? அந்த திடீர் கேள்வியை கேட்ட அடுத்த கணமே வைஷுவின் இதயம் தடதடவென பயங்கரமாக துடித்தது. அவளது கண்கள் நிலை கொழிந்தன. உடனடியாக தன் தடுமாற்றத்தை சமாளித்து கொண்டு, இல்ல கார்த்திக், அப்படியெல்லாம் என் மனசுல யாருமே இல்லை என்று உரத்த குரலில் சொன்னாள். அப்போ ஏண்டா வைஷு என்னோட உண்மையான காதலை உன்னால ஏத்துக்க முடியல என்று கார்த்திக் அடுத்த கட்ட கேள்வியை கேட்டான். ஆனால் கார்த்திக் கேட்ட அந்த நியாயமான கேள்விக்கு வைஷ்ணவியிடம் உடனடியாக கொடுப்பதற்கு எந்த பதிலும் இருக்கவே இல்லை. ஏனென்றால் அவளது மனதிற்குள்ளும் இப்பொழுது ஒரு மாபெரும் விவரிக்க முடியாத காதல் குழப்பம் பிறந்துவிட்டது. கார்த்திக்கை அவளால் ஒருபோதும் காதலனாக பார்க்க முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவனது காதலை தான் ஏன் நிராகரிக்கிறோம்? தன் மனதிற்குள் கார்த்திக்கு இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு தன் இதயத்தின் ஆழமான மூலையில் யார் வந்து குடியேறியிருக்கிறார்கள் என்ற கேள்வி அவளுள் எழுந்த பொழுது அவளது மனக்கண் முன்னே அடர்த்தியான முறுக்கு மீசையோடும் கம்பீரமான பார்வையோடும் வெற்றியின் உருவம் மட்டுமே வந்து நின்றது. அவளுக்கே அறியாமல் அவளது இதயம் வெற்றி செல்வனின் பக்கம் சாய்ந்திருந்தது என்ற மாபெரும் உண்மையை உணர்ந்த அந்த நொடியில் வைஷ்ணவி அப்படியே திகைத்து நின்று விட்டாள். அந்த மாலை பொழுது சாய்ந்த வேளையில் 3 மனிதர்களின் மனதிலும் 3 விதமான பிரம்மாண்டமான சிந்தனைகளும் புயல்களும் கொந்தளித்து கொண்டிருந்தன. ஒருவன் கார்த்திக் தன் 3 வருட காதலை தைரியமாக வெளிப்படுத்திவிட்டு நிராகரிப்பின் வழியில் துடித்து கொண்டிருந்தான். இன்னொருத்தி வைஷ்ணவி தோழனின் திடீர் காதலால் அதிர்ச்சியடைந்து தன் மனதிற்குள் பிறந்திருக்கும் வெற்றி செல்வன் மீதான காதலை உணர்ந்து குழப்பத்தில் உறைந்திருந்தாள். மற்றொருவன் வெற்றி செல்வன் எதுவும் அறியாதவனைப் போல அமைதியாக நகர்ந்திருந்தாலும் தங்களின் வாழ்க்கை பாதையில் ஏதோ ஒரு மாபெரும் திருப்புமுனை புயல் தொடங்கப் போகிறது என்பதை மட்டும் தீர்க்கமாக உணர்ந்திருந்தான். ஆற்றங்கரையில் நின்றிருந்த கார்த்திக்கின் அந்த ஆவேசமான காதல் கேள்வி வைஷ்ணவியின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. நான் உன்னை காலேஜ் முதல் நாள்லேருந்தே உயிருக்குயிரா விரும்புகிற வைஷு. அந்த ஒற்றை காதல் வார்த்தையை வைஷ்ணவி அவனிடமிருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் கடந்த 3 வருஷமாக தன்னுடன் ஒரு நல்ல உண்மையான எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தோழனாக பழகிய கார்த்திக் தன் மனதிற்குள் இப்படி ஒரு மாபெரும் காதலை பூட்டி வைத்திருப்பான் என்று அவளால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஆலமரத்திற்கு சற்று தூரத்தில் தார்ச்சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த வெற்றி செல்வன் கோவிலின் மறந்த கணக்கு புத்தகத்தை பெற்றுக்கொண்டு கிளங் போனவனது முறுக்கேறிய பலமான கால்கள் முன்னே நகர மறுத்து அங்கேயே தையல் போட்டது போல உறைந்து நின்றன. ஏனென்றால் மாலை நேரத்து காற்றோடு கலந்து வந்த சில எமோஷனலான வார்த்தைகள் அவனது கூர்மையான காதுகளில் தெள்ளத் தெளிவாக விழுந்திருந்தன. நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா வைஷு. வெற்றி செல்வன் உடனடியாக தன் தலையை திருப்பி அந்த பக்கம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அடுத்தவர்களின் தனிப்பட்டமான இரகசியமான காதல் விஷயங்களை ஒட்டி கேட்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதும் நாகரிகமற்ற செயல் என்பதும் அவனது கம்பீரமான மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவனது கட்டுப்பாட்டையும் மீறி கார்த்திக் ஆவேசமாக சொன்ன அந்த ஒற்றை காதல் வாக்கியம் மட்டும் வெற்றி செல்வனின் ஆழமான மனதிற்குள் சுளீரென போய் பதிந்துவிட்டது. அடுத்த சில நொடிகள் அங்கே அமைதியாக நின்று அதை கேட்கலாமா, இல்லை தேவையில்லாமல் அடுத்தவன் பிரச்சனையில் தலையிடாமல் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி விடலாமா என்று அவனுக்கே புரியாத ஒரு உணர்ச்சி போராட்டம் அவனுக்குள் வெடித்தது. அவனது கம்பீரமான இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான மூலையில் இதுவரை அவன் அனுபவித்திராத ஒரு விசித்திரமான விவரிக்க முடியாத எதிர்பார்ப்பும் தவிப்பும் சட்டென பிறந்தது. இந்த கார்த்திக் தன் காதலை சொல்லிட்டான், இதுக்கு அந்த வைஷ்ணவி என்ன பதில் சொல்ல போறா? அவனோட காதலை ஏத்துக்க போறாளா இல்லை மறுக்க போறாளா? அந்த பதிலை கேட்டு தெரிந்து கொள்ள அவனுக்கு எந்த ஒரு உரிமையோ அல்லது அதிகாரமோ கொஞ்சமும் கிடையாது தான். ஆனால் ஏனோ அவளின் பதிலை தன் மனதார தெரிந்து கொள்ள வேண்டும் போல அவனது நெஞ்சம் துடித்தது. அடுத்த நொடியே தன் மனதிற்குள் உதித்த அந்த விசித்திரமான எதிர்பார்ப்பை நினைத்து தன்னையே அருவருப்போடு வெறுத்து கொண்டான் வெற்றி செல்வன். சிச்சி, இது என்ன முட்டாள்தனமான யோசனை வெற்றி? அவ சென்னையில் படித்த பொண்ணு,
அவ கூட படித்த பையன். இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட முடிவு. இதில் தலையிடவோ இல்லை யோசிக்கவோ உனக்கு என்னடா வேலை இருக்கு என்று தனக்குத்தானே கோபமாக கடிந்து கொண்டவன் சுதாரித்து கொண்டு உடனடியாக தன் கருப்பு நிற புல்லட் பைக்கில் ஏறினான். பைக்கை மிதித்து ஆக்சிலேட்டரை திருக்கி அதிவேகமாக புறப்பட்டு சென்றான். ஆனால் பைக் அதிவேகமாக முன்னே நகர்ந்து சென்ற போதிலும் வெற்றியின் கம்பீரமான மனம் மட்டும் அந்த ஆத்தங்கரையின் மரநிழலிலேயே தங்கி நின்றது. வழக்கமாக வயல்வெளிகளின் வழியே பைக்கை ஓட்டிச் செல்லும் பொழுது இருபுறமும் பரவி கிடக்கும் பசுமையும் தென்னந்தோப்புகளின் அழகையும் ரசித்து செல்லும் வெற்றி செல்வனுக்கு அன்று அவை எதுவுமே அவனது கண்களுக்கு தெரியவே இல்லை. அவனது எண்ணங்கள் முழுவதும் வைஷ்ணவியை பற்றியே சுழன்றடித்தன. வீட்டிற்கு வந்து சேர்ந்த வெற்றி செல்வன் திண்ணை நாற்காலியில் வந்து அமைதியாக அமர்ந்தான். சமையலறையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீரோடு வெளியே வந்த லட்சுமி மகனின் முகத்தில் இருந்த அந்த மாறுபட்ட சிந்தனையை கவனித்து கனிவோடு கேட்டார். வெற்றிப்பா, முகம் ஒரு மாதிரியா இருக்கே, ஏன்? மதியம் நல்லா சாப்பிட்டியாப்பா? இப்போ சுட 2 தோசை சுட்டு தரவா? சாப்பிட்றியாப்பா என்று பாசத்தோடு கேட்க வெற்றி தன் பார்வையை தரையிலேயே நிலைநிறுத்தி, இல்லைம்மா, எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்றேன் என்று மட்டும் மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். லட்சுமி தன் மகனின் அறைக்கதவை ஆச்சரியத்தோடும் கவலையோடும் பார்த்து கொண்டிருந்தார். வழக்கமாக வயல்வெளியிலும் மில்லிலும் எவ்வளவு கடினமான வேலைகளை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் அம்மாவிடமும் தம்பியிடமும் கலகலப்பாக பேசும் வெற்றி செல்வன் இன்று யாரோடும் பேசாமல் ஏதோ ஒரு ஆழமான யோசனையில் இருப்பது தாயுள்ளத்திற்கு பெரிதும் வியப்பளித்தது. மாலை நேரம் மில்லின் கணக்குகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தான் அன்பு. அண்ணனின் அறைக்கதவு திறந்திருப்பதை பார்த்து உள்ளே நுழைந்தவன் அண்ணா என்று அழைக்க வெற்றி செல்வன் தன் கட்டிலில் சாய்ந்து யோசித்து கொண்டே, சொல்லுடா அன்பு, நாளை காலைல அரிசி மூட்டை லோடு ஏற்றுறதுக்கு மில்லுக்கு போகிறோமாண்ணா என்று கேட்டான். ஆமாண்டா அன்பு, காலையில் 8 மணிக்கெல்லாம் மில்லுக்கு போயிடலாம் என்றான். அன்பு தன் அண்ணனின் முகத்தையே சில நொடிகள் உற்று பார்த்தான். வழக்கம் போல அவனது முகத்தில் இருக்கும் அந்த கம்பீரமான சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு பாரமான சிந்தனை உறைந்திருப்பதை உணர்ந்தான். அண்ணே, ஏன ஒரு மாதிரி சோகமாக யோசனையாக இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று அக்கறையோடு கேட்டான். வெற்றி பட்டென்று தன் முகத்தை சரி செய்து கொண்டு, அடட, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லடா அன்பு, சும்மா மில்லு கணக்குகளை பற்றி யோசித்தேன் என்றான். அவன் வெளியே சாதாரணமாக சொன்ன போதிலும் அண்ணனின் முகத்தையும் அவன் கண்களையும் நன்கு அறிந்த அன்பு செல்வனுக்கு அந்த பதில் கொஞ்சமும் நம்பிக்கை தரவே இல்லை. அண்ணன் ஏதோ பெரிய விஷயத்தை மனசுக்குள் மறைச்சு வச்சுக்கிட்டு தவிக்கிறான், ஏதோ இருக்கு என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டான் அன்பு. அதே நேரத்தில் ராகவன் வீட்டில் தன்னுடைய பூட்டிய அறைக்குள் கட்டிலின் ஓரத்தில் தனியாக அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. ஆத்தங்கரையில் கார்த்திக் தன் கண்களை பார்த்து ஆவேசமாக சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது மனதிற்குள் மீண்டும் மீண்டும் இடியென முழங்கிக் கொண்டே இருந்தன. நான் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறேன் வைஷு. சாதாரணமாக கல்லூரியிலோ அல்லது வெளியே செல்லும் இடங்களிலோ வேறு ஏதாவது ஒரு புதிய ஆண் வந்து இப்படி தன் காதலை வெளிப்படுத்தி இருந்தால் வைஷ்ணவி அதை ஒரு நொடியில் அலட்சியமாக தூக்கி எறிந்து அவனை கடுமையாக கண்டித்து துரத்தியிருப்பாள். ஆனால் இங்கே நிலைமை முற்றிலும் வேறு. கார்த்திக் அவளுக்கு வெறும் புதிய ஆள் மட்டும் கிடையாது. கடந்த 3 வருடங்களாக தன்னுடன் ஒரு நிழலைப் போல தொடர்ந்து வந்து நெருங்கிய கல்லூரி தோழன். அவளது சந்தோஷங்களிலும் கஷ்டங்களிலும் உடனிருந்து அவளை புரிந்து கொண்டு அவளுக்காக பல விஷயங்களில் துணையாக நின்றவன். அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள தோழன் தன் காதலை தேடி வந்து சொன்னபோது அவனை காதலனாக தன் மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்ற நிஜமான உண்மை வைஷ்ணவியின் மனதிற்கே பெரும் விருத்தையாகவும் குழப்பமாகவும் இருந்தது. ஏன் கார்த்திக் எவ்வளோ நல்ல பையன், என்னை எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், அப்புறம் ஏன் என் மனசால் அவனை ஒரு காதலனா ஏற்றுக்க முடியல என்ற கேள்வி அவளது இதயத்தை குடைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கான தெளிவான பதில் மட்டும் அவளது மனதிற்கு உடனடியாக கிடைக்கவே இல்லை. இரவு 9 மணி. வீட்டின் மொட்டை மாடியில் சில்லென்ற காற்றை வாங்கியபடியே அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அப்பொழுது அவளுக்கு தெரியாமல் கீழே தோட்டத்து மரத்தடி பெஞ்சில் அமர்ந்து கொண்டு நிலவின் வெளிச்சத்தில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அண்ணன் செழியனும் அப்பா ராகவனும். செழியன் தன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு மிகவும் நிதானமான குரலில் பேச்சை ஆரம்பித்தான்.
அப்பா, ராகவன் தன் மகனை நிமிர்ந்து பார்த்து, என்ன செழியா, என்ன விஷயம் என்று கேட்டார். செழியன் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு தன் குரலை குறைத்து சொன்னான். அப்பா, நம்ம வைஷு ஃப்ரெண்டு கார்த்திக் நம்ம வைஷுவை விரும்புகிறானோன்னு எனக்கு தோணுதுப்பா என்றதும் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே அந்த வீட்டின் தோட்டத்தில் ஒரு நொடி மயான அமைதி நிலவியது. ராகவன் தன் மகனை சில வினாடிகள் மௌனமாக பார்த்தார். அவரது முகத்தில் பெரிய அதிர்ச்சி எதுவும் வெளிப்படவில்லை. செழியா, உனக்கு எப்படிப்பா அப்படி தோணுச்சு என்று ராகவன் கேட்க செழியன் ஆணித்தரமாக சொன்னான். அவன் வீரனூருக்கு வந்த நாள்லேருந்தே நான் அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்ப்பா. அவன் பேசுகிற பேச்சு, அவனோட பார்வைகள் எல்லாமே வைஷுவியை சுற்றி சுற்றி வருதுப்பா. ஒரு சாதாரண நண்பனுக்கான பார்வையா அது கண்டிப்பாக எனக்கு தெரியலப்பா. ராகவன் ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தி அமைதியாக இருந்தார். ஏனென்றால் கார்த்திக்கின் அந்த வித்தியாசமான பார்வைகளையும் அவன் வைஷ்ணவியின் மீது காட்டும் பிரத்யேகமான அக்கறையையும் ராகவன் கடந்த 2 நாட்களாக தன் கூர்மையான பார்வையால் உணர்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த வைஷ்ணவியின் முகம் கீழே நடந்த அந்த உரையாடலை கேட்ட அடுத்த கணமே அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனது. அண்ணனும் அப்பாவும் தன்னை பற்றியும் கார்த்திகை பற்றியும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வைஷ்ணவி மூச்சை அடக்கிக் கொண்டு அவர்களின் பேச்சை முழுமையாக கேட்டாள். அவர்கள் கார்த்திகின் காதலை பற்றி இத்தனை தெளிவாக கணித்து பேசுவதை கேட்டதும் அவளுக்குள் பயமும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. இனிமேல் இங்கு நின்றால் நிலைமை சரியிருக்கிறாது என்பதை உணர்ந்து சத்தமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அதே இரவு நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் மறுபக்கத்தில் தன் வீட்டின் மொட்டை மாடியில் நிலவின் வெளிச்சத்தில் தனிமையில் நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். தூக்கம் வராமல் ஜில்லென்ற காற்றில் தன் கரங்களை கட்டியபடி நின்றிருந்த அவனது ஆழமான மனதிற்குள் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மீண்டும் மீண்டும் முள்ளாக குத்தி கொண்டிருந்தது. இன்று கார்த்திக் சொன்ன அந்த காதலுக்கு அந்த வைஷ்ணவி என்ன பதில் சொல்லியிருப்பா? அவனோட காதலை ஏற்றுக்கிட்டு சம்மதம் சொல்லியிருப்பாளா, இல்லை மறுத்திருப்பாளா? அந்த கேள்வி அவனது நெஞ்சை ஆழமாக அழுத்தியது. அடுத்த நொடியே தன் தலையை வேகமாக சிலிர்த்து ஆட்டினான் வெற்றி செல்வன். டே, அவ என்ன பதில் சொன்னா உனக்கு என்னடா வெற்றி? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? அவ வாழ்க்கைய அவ பார்த்துக்க போறா என்று தனக்கு தானே சொல்லி மனதை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் அவனது கட்டுப்பாட்டையும் மீறி அந்த கேள்வி அவனது இதயத்தை விட்டு விலகவே இல்லை. அவனது வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஒரு பெண்ணை பற்றிய எண்ணமும் அவளது பதிலும் காரணம் எதுவுமே தெரியாமல் அவனது மனதை இப்படி ஆழமாக அழுத்தி கொண்டிருந்தது. அது கார்த்திக்கின் மீதான பொறாமையா, வைஷ்ணவியின் மீதான கவலையா, அவள் மீதிருந்த அக்கறையா, அல்லது அவனுக்கே தெரியாமல் அவனது மனதிற்குள் அரும்பி இருக்கும் உன்னதமான காதலா என்பதற்கான தெளிவான பதில் மட்டும் வெற்றி செல்வனின் கம்பீரமான மனதிற்கு அப்பொழுது தெரியவே இல்லை.